ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா, அதாவது சோலை மசாலா ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை தேவை 1 கப்பு ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டு 2 கப் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அடுத்தது தாளிக்க தேவையான பொருள் 2 டெம்பர். இது ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன், பட்டை இந்த சைஸ்க்கு, கிராம்பு 4, ஏலக்காய் 4, பிரியாணி இலை 1 உடச்சி வச்சுருக்கேன், பச்சை மிளகா 2. இது போட்டு வதக்குற பொருள். இதெல்லாம் பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். நான் ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், பெருசாக. ஏன்னா இதை வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதனால் ரொம்ப நீங்கள் பொடியாக கட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் எடுத்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன பீஸு, தக்காளியும் அதே மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளியும் 2 பெருசாக எடுத்துருக்கிறேன். இது வதக்கணுன்னா போட்டு இது அது மேலேயே போட்டு பெரட்ட போகிறோம் இந்த பொடியெல்லாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தனியாத்தூள் 2 டீஸ்பூன், கடைசியாக புளிப்புக்கு மாங்காத்தூள் 1/4 டீஸ்பூன். உங்கள்கிட்ட இந்த ஆம்ச்சூர் பவுடர் மாங்காத்தூள் இல்லாட்டி நீங்கள் கடைசியாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். லிஸ்ட்டு பெருசாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வதக்கிட்டால் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் எல்லாம் முடிஞ்சிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹெவி பாட்டம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வதக்க போகிறோம். கொஞ்சம் தடியாக இருக்கிற கடாய் யூஸ் பண்ணால் தான் இது அடி பிடிக்காது. வதக்கும் போது அடி பிடிச்சிச்சின்னா ஒரே ஸ்மெல் ஆயிரும் கிரேவி. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கிறோம். அளவு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்குறேன், வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். அளவும் இருக்கும், நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். அடுத்தது பூண்டையும் இஞ்சியையும் சேர்த்து போட்டுருங்க. இதோட மஞ்சத்தூள் மிளகாத்தூளை சேர்த்து போட்டுருங்க. தனியாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லாட்டி சோலை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர், மாங்காத்தூள். இப்போ தக்காளியை போடுங்க. தக்காளி போட்டோன்னா தண்ணி விட்டுரும். இப்போ ரொம்ப லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் தீஞ்சு போகாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இப்படியே வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா 1 கப்பு தண்ணியை விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிருங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர், ஏதாச்சும் ஒன்று ப்ரெஷர் பேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் 1 பாட்டு குக்கிங் கூட சொல்லலாம், 1 பாட்டு சன்னா மசாலான்னு சொல்லிக்கலாம். ஜீரகம் இப்போ போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடுங்க, அப்போ தான் இந்த கிரேவி அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது ஏன்னா தேங்காய் இல்லாதனால கெட்டு போகாது. பட்டையை போட்டுக்கோங்க, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அடுத்தது பச்சை மிளகா. எப்போதும் இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டம் பட்டை கிராம்பெல்லாம் எது போட்டாலும் சரி, அந்த வாசனை வருதான்னு பார்த்துக்கிட்டு அடுத்தது இந்த பேஸ்ட்டு போடுறது எல்லாம் போடுங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அது சரியாக பொரியாட்டி அந்த வாசம் வரவே வராது, அந்த கிரேவியில் வாசமே கிடைக்காது. வாசம் வந்த பிறகு போடுங்க. இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலரு போட்டுக்கிறோம். மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இருக்கிறேன், அதையும் சேர்த்து ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருக்குது, கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ கொண்டக்கடலையை போட போகிறோம். கொண்டக்கடலையை நல்லா அலசி 2 கப்பு, 1 கப்பு கொண்டக்கடலைக்கு 2 கப் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் நான். அதை சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கொண்டக்கடலையை இப்போ உப்பை போட்டுக்கலாம். உப்பையும் போட்டாச்சு. நல்லா ஒரு கலக்கி விட்டுட்டு இந்த ப்ரெஷர் பேன் மூடியை போட்டு வச்சுருங்க. வெயிட்டையும் போட்டுருங்க. 4-5 விசில் விட்டு எடுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருக்கேன். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ப்ரெஷர் அடங்கின பிறகு நான் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக அதனால தான் கொதிக்கிற மாதிரி தெரியுது. பாருங்கள் எப்படி தண்ணியாக இருந்த கிரேவி திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம், ஹோட்டலெல்லாம் ஆக்சுவலாக கொஞ்சம் அப்படியே இந்த கொண்டக்கடலையை அப்படியே மசிச்சு போட்டுருவாங்க. எல்லாத்தையும் மசிச்சிடாதீங்க, ஒரு பகுதியை இப்படி மேஷ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் மசிச்சிங்கன்னா அப்புறம் அது கொண்டக்கடலையே தெரியாது, சோலை வெளியிலே தெரியாது.
ஆக்சுவலாக இந்த மாதிரி கிரேவியெல்லாம் வந்து திக்காக தான் இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், திக்காக அப்படி வந்து இருக்கணும். வெண்ணெய் போடாமல், நெய் போடாமல், ஃப்ரெஷ் க்ரீம் போடாமல் ஒரு டேஸ்டான சோளே மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை இல்லாட்டி வந்து லெமன் ஜூஸ், உங்களுக்கு அதிக புளிப்பு வேணால் லெமன் ஜூஸை புளிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஆம்ச்சூர் பவுடர் போட்டிருந்தேன், நான் லெமன் ஜூஸ் புளியில். பாருங்கள் வந்து எவ்வளோ திக்கான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஈஸி சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா திருச்சி சமையலறையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.